வணக்கம் நண்பர்களே, கேஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது முளைக்கீரையில் உள்ள அந்த தண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு தான் ஒரு அருமையான ஒரு கூட்டு ரெடி பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் பெரும்பாலும் நம்ம குழம்பாவோ இல்லை கடையில் செஞ்சோ ஏதோ பயன்படுத்துகிறோம். பட் அந்த தண்டை எல்லாருமே நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க. ஒரு சிலர் குழம்போட சேர்த்து வைக்கும்போது அதை கட் பண்ணி போட்டு பயன்படுத்துவாங்க. பட் இது தூக்கி போடாமல் இதை வச்சு ஒரு அருமையான ஒரு கூட்டு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தண்டை இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா தண்டையும் இது போல் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமும் நம்ம எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்டை நல்லா ஒரு 2-3 முறை தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க. ஏன்னா அதில் மண் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. பொதுவாக கீரைனாலும் நம்ம தண்டுனாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு 2-3 முறை அலசிட்டிங்கனாக்கா மண் எதுவும் இருக்காது. இப்போ மேற்கொண்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதை செய்யும்போது அது தண்ணி இல்லாமல் நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சம் போல் கடுகு, அதோட உளுந்து பருப்பு சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா வெடித்து வந்த பிறகு இதோட கொஞ்சம் போல் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்றேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துட்டு அந்த வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு பொன்னிறமாக ஆற வரைக்கும் அதை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு இதோட பொடிசாக ஒரு தக்காளி, அதாவது ஒரு கொஞ்சம் பழுத்த தக்காளியாக எடுத்துட்டிங்கனாக்கா போதும். ஒரே தக்காளி போதும், அதிகமாக சேர்க்க வேணாம். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த தண்டில் பார்த்திங்கன்னா நிறையா சத்துக்கள் இருக்குது. அதாவது கீரையில் எந்தளவுக்கு சத்துக்கள் இருக்கோ அந்தளவுக்கு இந்த தண்டுலேயும் சத்துக்கள் இருக்குது. இப்போ இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அதாவது கொஞ்சம் ஊற வச்சுட்டு நீங்கள் வேக வச்சிங்கனாக்கா அந்த கடலைப்பருப்பாகட்டும் இல்லை பொரியலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பாசிப்பருப்பாகட்டும் எல்லாமே கொஞ்சம் ஊற வச்சுட்டு நீங்கள் இது போல் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அப்போ நமக்கு கேஸும் கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற தண்டை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். இந்த தண்டில் பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் நார்ச்சத்து இருக்குதுங்க. அதனால் நார்ச்சத்து நம்ம உடம்புக்கு எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் கண்டிப்பாக இதை தூக்கி போட்டுறாதீங்க. பெரும்பாலும் இது போல் சமையலுக்கு பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த தண்டு வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தாக்க போதும். இப்போ நல்லா எல்லா பக்கங்களையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் இதை நல்லா வேக வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ தண்டெல்லாம் ஒரு 3/4 பாகம் நல்லாவே வந்துருச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதோட மிளகாத்தூள். காரம் கம்மியாக இருந்தால் போதும், ஏன்னா நம்ம கூட்டு தான் பண்ண போகிறோம். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் அந்த மல்லித்தூள் எல்லாத்தோட பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சாக்கா, அதாவது சப்பாத்தி, இட்லி, தோசை அதுக்கெலாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பட் நான் இன்றைக்கி ரைஸுக்கு தான் வைக்க போகிறேன் சைட் டிஷ்ஷாக. அதாவது சாம்பார் சாதம், ரசம் சாதம் அது கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க விட்டுடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதே போல் நம்ம சேனலே பார்த்திங்கன்னா நிறைய கீரை ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் கீரை ரெசிபி அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் கிடைக்கும். அவ்வளோதான், நமக்கு இப்போ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.